Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நாம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு வடை, அதாவது குச்சி கிழங்கு வடை. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராவா குச்சி கிழங்கு 300 கிராம் எடுத்துருக்கேன், துருவி வச்சுக்கோங்க. உளுந்து குண்டு உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க 1/4 கிலோ. பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகா 2 எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த துருவி வச்சிருக்க குச்சி கிழங்க, அதாவது மரவள்ளி கிழங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்க உளுந்தை எடுத்து அதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதே மிக்சி ஜாரில் உளுந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு அதையும் அதே பவுல்லையே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு அதையெல்லாமும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். வரமிளகா 2, இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இதையும் அதே பவுல்லையே ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் குச்சிக்கிழங்கு விழுது அண்ட் உளுந்து இருக்க பவுல்லையே சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுட்டேன், அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி அரிசி மாவு தேவை கிடையாது. நீங்கள் செய்கிற போது எந்த வடை சுட்டாலும் மாவில் தண்ணி அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உறிஞ்சிரும். வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. ஸோ இப்போ இந்த குச்சிக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக நமக்கு என்ன சாப்பிட்டாலும் செரிக்க வச்சிரும். குடல் வலி, குடல் புற்றுநோய் எல்லாமே குணமாகும். இது சாப்பிட்றதுனால இரத்த சிவப்பணுக்கள் அதிக அளவில் உற்பத்தி ஆகும். இதில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் கே இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எலும்புக்கும் இது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ குச்சிக்கிழங்கு வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட அப்டேட்ஸ் வரக்கு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.